பெரம்பூர் தொகுதியில் வந்து பொட்டி கைமாறி இருக்கு. திமுகவை கம்முன்னு சைலண்ட் பண்ணிருக்காங்க ஆதவ அர்ஜுன் சபரீசன் மூலியமா. என்ன நடந்திருக்கு? எல்லாமே டம்மி கேண்டிடேட் போட்டிருக்காங்க அப்படின்ற ரீதியில் சொல்றாங்க. விஜய்க்கு எதிர்த்து அவர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது. ஆதவ அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் சரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சரி ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நல்ல கனெக்ஷன் உள்ள ஆளாக இருக்கார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஒன்று வில்லிவாகதை விட்டு கொடுத்துருங்க, இல்லை இங்கே வந்து பெரம்பூரில் விஜய் ஜெயிக்கணுமா, இல்லை திருச்சியில் ஜெயிக்கணுமா அப்படின்றத இப்போ சுமூகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து என்னென்ன கைமாறல்கள் நடக்கும் அப்படின்றது ஏற்கனவே 600 கோடி ரூபாய் மார்டின் லாட்ரி மூலயமா கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தலில் வந்து செட்டிங் தேர்தல் மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து பிரச்சாரம் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சாரம் மாதிரி நடக்கல. திமுகவும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி. எந்த இடத்துல? பெரம்பூரில். இப்போ விஜயும் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிருக்காங்க அவங்க பிரச்சாரமும். ஆய்வாளர்கள் மத்தியிலையும் இது வந்து என்ன டம்மி கேண்டிடேட்டாக இவங்க நம்ம டெக்னிக்கலாக சொல்கிறோம். நியூஸ் வந்து பெட்டி கைமாறுகளுக்கு நியூஸ் கசிய ஆரம்பிச்சு. என்ன பெட்டி கை மாறி இருக்கு? கிட்டத்தட்ட பேரம் பேசி கொண்டு இருக்கிறார் ஆதவ அர்ஜுன். ஆதவ அர்ஜுன் யார்கிட்ட பேசியிருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சியில் மேல் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கதா. எதுக்கு பேசினாங்க? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைச்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல் களம் பிரச்சாரம்? சூப்பராக போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து விஜயினுடைய இது வந்து கேம்பெயின், அது இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினோட கேம்பெயின் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப இப்போ இதுவாக இல்லை, சூடாக இல்லை. அது இல்லாமல் திமுகவும் வந்து தோய்வடைஞ்சு போயிருக்காங்க. அதாவது முதல் நாள் இந்த 7ஆம் தேதி வந்து நம்மளுடைய அந்த RO தலைமையில் வந்து மறுபரிசீலனை வேட்பு பரிசீலனை அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க தான் குரல் கொடுக்குறாங்க. விஜயினுடைய அந்த சொத்து வரி, குடிநீர் வரிலாம் கட்டாதது, நோ டியூஸ் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கிளப்புறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி RO சொல்கிறாங்க. ஆனால் திமுக காரங்க ரொம்ப கமுக்கமாக அமைதியாக இருக்காங்க. என்ன காரணம்னே தெரியல. ஏதாவது பொட்டி கைமாறுதா அப்படின்றது தான் பெரிய சர்ச்சையாக இருக்குது. வில்லிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொட்டி கை மாறி இருக்கதா ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது இல்லையா? அப்படியா? சொல்லப்படுது. இங்கதான் பரவலா சொல்லிக்கிறாங்க. பெரம்பூர் தொகுதியில வந்து பொட்டி கைமாறி இருக்கு. திமுகவை கம்முன்னு சைலண்ட் பண்ணிருக்காரு ஆதவ அர்ஜுன் சபரீசன் மூலியமா. என்ன நடந்திருக்கு? அங்க ஒரு டம்மி கேண்டிடேட் மாதிரி ஆயிட்டாரு. ஜெயிச்சா 500 ஓட்டு RD சேகர். ஏற்கனவே களத்துல எதுவும் செய்யல, பெருசா செய்யல. நிழற்கூட எல்லாம் நிறைய இடங்கள்ல போடல. இது மிக்ஜாம் புயல ஓடிட்டாரு. ஆள் எஸ்கேப் ஆயிட்டாரு. எங்கன்னே தெரியல. தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து அவர் வேலை செஞ்சிருக்காரு. அவர் RD சேகர் திமுகவில் வந்து அவர் நாயுடு கட்சி சார்ந்தவர் மாதிரி வேலை செய்வார். நாயுடு RD சேகர் நாயுடு தெலுங்கு ஆளுங்கெல்லாம் கூட்டு வச்சுக்குவார். அந்த மாதிரி செயல்படக்கூடியவர். அவர் ஜாதி அடிப்படையில் ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடியவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களும் வந்து சைலண்டாக இருந்தாங்க. அன்றைக்கி சந்தேகத்துக்குரிய நிலவரமாக வந்து விஜயினுடைய வேட்புமனு வந்து எதிர்த்து குரல் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுங்க தான். பட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே டம்மி கேண்டிடேட் போட்டிருக்காங்க அப்படின்ற ரீதியில் சொல்கிறாங்க. விஜய்க்கு எதிர்த்து அவர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஆதவ அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் சரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சரி ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நல்ல கனெக்ஷன் உள்ள ஆளாக இருக்கார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஏற்கனவே வந்து 2016 தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி ராமதாஸுக்கு பெருவாரியாக உழைச்சவர். இந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து ஒபாமா ஸ்டைலில் கேம்பெயின் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஸ்டேஜில் செட் பண்ணி கொடுத்தது அவர் தான். கேம்பெயின்லாம் நல்லா தான் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் வந்து களத்தில் எடுபடல. 2016 தேர்தலில் தனியாக நின்னாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்றது பெரிய தோல்வி. அதான் நிதர்சனமான உண்மை. யாரையும் வந்து கூட்டணியில் சேர்க்காம இப்போ இவங்க மாதிரி விஜய் மாதிரி வந்து அவரும் வந்து பண்ணார். அது இல்லாமல் நாதாக்கா மாதிரி இவரும் வந்து அன்புமணி ராமதாஸும் பண்ணார். யாரும் இப்போ நானே வந்து 2 சீட்டுலாம் கேட்டோம்.
அன்புன்ற ஒரு செக்ரட்டரி மூலயமா நாங்கள் ஒரு கன்னியாகுமரிலையும் பெரம்பூர்லையும் கேட்டால் அவருக்கு காது கொடுத்து கேட்கவே இல்லை. நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? ஆதவ் அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டிடேட்டும் சைலண்ட் பண்ணக்கூடிய வேலையில் கிளம்ப இறங்கி இருக்கிறாரு. ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஒன்று வில்லிவாகத்தை விட்டு கொடுத்துருங்க, இல்லை இங்கே வந்து பெரம்பூரில் விஜய் ஜெயிக்கணுமா, இல்லை திருச்சியில் ஜெயிக்கணுமா அப்படின்றத இப்போ சுமூகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து என்னென்ன கைமாறல்கள் நடக்கும் அப்படின்றது ஏற்கனவே 600 கோடி ரூபாய் மார்டின் லாட்ரி மூலயமா கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு. இதில் வந்து அது என்ன எலக்ட்ரல் பாண்டு மூலயமா வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே யார் யாருக்கு எவ்வளோ கைமாற போகுது, இந்த தேர்தலில் வந்து செட்டிங் தேர்தல் மாதிரி போயிட்டுருக்கு. வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதியில் வந்து 49 பேர் ஃபைனல், 60 பேர் அப்ளை பண்ணாங்க, 49 பேர் ஃபைனல் லிஸ்ட் வந்தது, 66 பேர் அப்ளை பண்ணாங்க, 6 பேர் ரிஜெக்டடு. அது மாதிரி அந்த 60ல் வந்து ஃபைனலாக வந்து வாபஸ் வாங்கணும் எல்லாம் சேர்த்து 2 கேண்டிடேட் வந்து எக்ஸ்ட்ரா கேண்டிடேட், விஜயனோட சிவா, தாவேகாவனோட சிவா வந்து வாபஸ் வாங்கிட்டார். அது இல்லாமல் வெங்கடேச பெருமாள்ன்ற கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர் வந்து வாபஸ் வாங்கிட்டார். ஏன்னா ஒரிஜினல் கேண்டிடேட் திலகபாமா அம்மையார் தான் இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த களத்தை வந்து எப்படி வெற்றி பெறுவது அப்படின்ற சூழ்நிலையில் இவங்க என்டிஏ கூட்டணியில், அதாவது ஒரு சில நியூஸ் கசிஞ்சிருக்கு ஏற்கனவே, இது வந்து உறுதி செய்யும் அளவில் வந்து பத்திரிகையாளர்கள் இப்போ பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க ஊடகத்திலலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து எங்களுக்கு பெரம்பூர் தொகுதியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடிக்கிட்ட அடம் பிடிச்சி வாங்கினதா பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கினதாலாம் சொல்கிறாங்க. அது என்ன காரணத்துக்காக அப்படின்றது இப்போ போக தான் தெரியும். விஜயை ஜெயிக்க வைக்கிறதுக்கா, ஜான் ஆரோக்கியசாமி செட்டிங்கா என்னன்றது நம்ம காலப்போக்கில் தான் தெரிய வரும். அவங்க வந்து பிரச்சாரம் வந்து அவ்வளோ பெரிய இது பிரச்சாரம் மாதிரி நடக்கலை. திமுகவும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி. எந்த இடத்துல? பெரம்பூரில். விஜயும் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிருக்காங்க அவங்க பிரச்சாரமும். என்ன காரணங்கள்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இந்த கள சூழ்நிலையில் வந்து இந்த குழப்பமான இது வந்து என்ன உள்ளுக்குள்ளே நடக்குது, யாரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க, ஏதாவது பெட்டிகள் கைமாறி இருக்கா, யாருக்கு கைமாறிக்கிறது நியூஸ் இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒன்று ஆதவ் அர்ஜுன் திமுகவனோட ஆர்டி சேகரை கரெக்ட் பண்ணுறத பார்க்குறாரா, மேல்மட்டம் மூலயமா ஜெயிக்க வைக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லி. இப்போ என்னன்னா இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9288087164. சர்வே ரிசல்ட்டில் வந்து 2 தொகுதியிலேருந்து 8 தொகுதி சொல்கிறாங்க, இல்லை 10 தொகுதின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் 60, 20, 40 சொல்கிறாங்க. 20, 40 வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. விஜய் கட்சி, தாவேகாவனோட கட்சி கிட்டத்தட்ட ஒரு 18% ஓட்டை வாங்குவாங்க. 18லேருந்து 23 இல்லை 25 மேக்ஸிமம், அந்த ரேஞ்சு தான். இப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த திருநெல்வேலி பிரச்சாரத்தில் இம்ப்ரூவ் ஆகிடும், 35% போயிடும். எம்ஜிஆருக்கு வந்த மாதிரி 35%, 32%, 33% வரும். அந்த மாதிரிலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா மக்கள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இப்போ பெண்களுக்கு வந்து அந்த 5000 ரூபாய் கொடுத்து இது பண்ணாங்க, அப்போ வந்து ஒரு பீக் போச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு 10,000 ரூபாய் அறிவிச்சதுனால அப்படியே வந்து டவுன் ஆச்சு. இப்போ கூப்பன் கொடுத்ததுனால ஓரளவுக்கு அந்த பக்கம் சாயுமா அப்படின்றது தோணுது. ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்காங்க. 40 வயசு மேலுக்குள்ள பெண்கள் வந்து புரட்சி தலைவி அம்மாவனுடைய கட்சிக்கு ஓட்டு போடணும். அப்போ வந்து இவங்க சசிகலா அம்மையார் ஒரு பக்கம் கள ஆடுறதுனால அந்த தென் மாவட்டங்களில் ஒரு 30 தொகுதிகளில் வந்து அவங்க களமாடுவாங்க. ஒரு 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 5000 ஓட்டு, இல்லை 20,000 ஓட்டு வரைக்கும் சசிகலா அம்மையார் வந்து பிரிப்பாங்க. திமுக ஓட்டையும் வாங்குவாங்க, விஜயனுடைய ஓட்டும் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க ஜாதி, அந்த முக்குளத்தோர் ஜாதியினோட ஓட்டுகள், யங்ஸ்டர் ஓட்டெல்லாம் சசிகலா அம்மையாருக்கு தான் விடும் பெருவாரியான இடங்களில். முக்குளத்தோர், தேனி, வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, இந்த மாதிரி இடங்கள்லாம். ஸோ அதனால தான் நயினார் நாகேந்திரனே வந்து இந்த அம்மா களத்தில் இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ண மறுபடியும் சாத்தூருக்கு ஓடி போயிட்டார். சாத்தூரை வேணாம்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி போனவர் வந்து சாத்தூரை விட்டுட்டு திரும்பி வந்து இது வந்துட்டாங்க. இதுதான் வந்து கள நிலவரம். இப்போ பெரம்பூர் வந்து ஒரு பீக்கு தொகுதியாக போயிடுச்சு. இங்கே விஜய் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை பல பேரங்கள் நடப்பதாக நியூஸ்கள் வந்து தகவல்கள் வந்து கசிய ஆரம்பிச்சிருக்கு. இது ஊர்ஜிதப்பட்டது இன்னும் ஒரு வாரத்தில் ஊர்ஜிதப்பட்ட தகவல்களாக வந்து பல ஊடகங்களில் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதை எஸ்பிசிஐடி போன்றவர்கள்லாம் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கேருந்து ஒரு சில
இன்ஃபர்மேஷன் வெளியே வரும் அப்படின்றதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இப்படி இருக்க சூழ்நிலை எங்களை மாதிரி களமாடக்கூடிய 47 பேர் இதில் டம்மி கேண்டிடேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும் பார்த்தீங்களா, நம்ம சொத்து தகராறு இந்த தமிழ் செல்வன் ஒரு அட்வொகேட்டு, அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் திமுக சார்பாக 4 டம்மி கேண்டிடேட்டை கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஆர்ஓ ஆஃபீஸில் கண்ணு முன்னாடி தெரியுதா, ஏஆர்ஓவுக்கே தெரியுது. அதே மாதிரி இவங்க சைடு டம்மி கேண்டிடேட். இப்போ 47 பேர் வர வேண்டிய என்ன அவசியம் இருக்குது அங்கே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ டம்மி கேண்டிடேட் இருக்கிறதா மற்ற கேண்டிடேட் எங்களை மாதிரியான மக்கள் நல்வாழ்வு கட்சியினோட கேண்டிடேட் பக்கெட் சின்னத்தில் நாங்கள் நிற்கிறேன். அவங்களுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்குது? இப்போ நான் களத்தில் 3 தடவை 3ஆவது தடவை போட்டிடுறேன். ஏற்கனவே இடையில 2019 ஒரு சிபிஐ இன்ஸ்பெக்டர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு புகழ் ஜெபமணி மோகன் ராஜா நிற்க வச்சேன். அவர் ஒரு 500 வாக்குகள் வாங்கினார். இப்போ களம் ஆடிட்டுவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ஓட்டு போடணுமா, இல்லை புதுசாக நடிகர் ஒருத்தர் இங்கே களமே தெரியாதது, பெரம்பூர் தொகுதியே தெரியாதவங்க தான். திலகபாமா கூட அவங்க பெரம்பூர் தொகுதியை பற்றி தெரியாது. என்னோட நண்பர் தான் வெங்கடேச பெருமாள், அவருக்கு களம் தெரியலாம் பெரம்பூர் தொகுதியை பற்றி. இங்கே இப்போ இருக்கக்கூடிய ஒரிஜினலாக திலகபாமாவுக்கு களமே தெரியாது, அவங்கள நிறுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னன்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு சந்தேகத்தை பெருவாரியாக உருவாக்கி இருக்கு. பத்திரிகையாளர் மத்தியிலும் ஊடகவியலாளர் மத்தியிலும் இதை அலசக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலையும் இது என்ன டம்மி கேண்டிடேட்டா இவங்க யாரு? நம்ம டெக்னிக்கலாக சொல்கிறோம், நியூஸ் பெட்டி கைமாறுகளுக்கு நியூஸ் கசிய ஆரம்பிச்சு. என்ன பெட்டி கைமாறி இருக்கு? கிட்டத்தட்ட பேரம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிதான் யாரு பாட்டாளி மக்கள் கட்சியிலும் பேசப்படுகிறதா தகவல். ஆதவர்ஜன் யார்கிட்ட பேசியிருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சியில மேல் இடத்துல பேசிட்டு இருக்கதா. எதுக்கு பேசினாங்க? இந்த மாதிரி ஒரு விஜய் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஆங்கிள். ஜான் ஆரோக்கியசாமி தான் விஜயினுடைய இது இல்லையா? ஆல்ரெடி அன்புமணியினுடைய ரொம்ப தோழராக தான் இருந்தார் ஜான் ஆரோக்கியசாமி. ஸோ அந்த ரீதியில் இப்படி தான் பார்க்கப்படுது. ஸோ இங்கே களம் தெரிந்த எங்களை போன்றவங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்களா, அவங்க மக்கள் தான் முடிவு பண்ணணும். இது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்களில் களம் இறங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இது என்ன சொல்றது, எலெக்ஷன் கமிஷன் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏன்னா நான் ஏன் திரும்பி திரும்பி சொல்றேன்னா, 2016 எக்ஸ் ஆர்பிஐ கவர்னர், அப்போ கவர்னராக ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர் என்ன சொன்னாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது 5 மாநில தேர்தல், அதாவது ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா, தினந்தோறும் எவ்வளோ கரன்சி சர்க்குலேட் ஆகுது, என்ன வியாபாரம் ஆகுது, எவ்வளோ கரன்சி சர்க்குலேட் ஆகுதுன்னு கால்குலேஷன் அவங்க புள்ளி விவரம் வச்சிருப்பாங்க. 2016 தேர்தலில் நடந்தப்போ கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிகள் புரண்டுகிட்டு இருக்கு இந்த 5 மாநில தேர்தல் நடக்கும்போது. கேரளா விட்டுடுங்க, அங்கே பணப்பட்டுவாடெல்லாம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரேர், ஒரு சில பாக்கெட்ஸில் தான் நடக்கும். அசாம்லேயும் இப்போ வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அங்கே அந்த ஹேமந்த் பிஸ்வாஸ் அப்படின்றது அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கார். எங்கள் 85% போலிங் ஆயிடுச்சு. பெங்காலில் அங்கேயும் பணப்பட்டுவாடா இவங்க தான் செய்வாங்க. பெங்கால், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த 3 மாநில தேர்தல்கள்னால கிட்டத்தட்ட கேஷ் இன் எக்ஸஸ் சர்க்குலேட் அவர் தான் 2016 சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்பயும் ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்குது. ஆர்பிஐ உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. இடி இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியதான் என்னோட கோரிக்கை. இந்த மாதிரியான அரசியல் சூதாட்டங்களை தவிர்க்கப்படணும் அப்படின்றதான் என்னோட கோரிக்கை. வெற்றி பெற வைக்கக்கூடிய வேட்பாளர்கள் கொண்டு வரணும். இந்த கட்சி ஜெயிச்சிச்சு, ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு, இவரு தோற்றுட்டாரு, இதை சொல்றதுக்கு நம்ம எலெக்ஷன் கிடையாது. 5 ஆண்டுகள் கழிச்சு மக்கள் ஜெயிச்சிருக்காங்களா? பெருவாரியான மக்கள், சாமானிய மக்கள், பெரம்பூர் தொகுதியில சாமானிய மக்கள் தான், உழைக்கும் வர்க்கம் தான் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 60% மக்கள் உழைக்கும் வர்க்கம், தன்னோட சொந்த வேர்வையை சிந்தி உழைக்கக்கூடிய. நானும் அந்த வர்க்கத்துலேருந்து தான் வரேன். ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்ம உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா மதத்தினர்களையும் நம்மளுக்கு அனுபவம் இருக்குது, லிங்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரியான பேரங்கள் நடப்பது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். வருத்தம் அளிக்கிறது. அதெல்லாம் ரத்த கண்ணீர் தான் வடிக்கணும் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசுகிறோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.
இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164